Hi friends, today's special bread pizza. நம்ம bread கொண்டு ஒரு breakfast pizza செய்ய போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, அதில் பட்டர் போட்டுருங்க. தேவையான அளவு பட்டர் வந்து கரெக்டாக சுட்டில் அனல் குறை வச்சுங்க. 3 ரொட்டி ஸ்லைஸ் எடுத்தீங்க பிரெட்டு. ஸோ பட்டர் வந்து நல்லா கரைஞ்ச பிற்பாடு நம்ம பிரெட்டை வந்து அதில் பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பிரெட்டாக நீங்கள் பிச்சு போட்டுங்க. 3 ஸ்லைஸ் பிரெட்டை பிச்சு போட்ட பிற்பாடு அந்த பட்டர் கரைஞ்ச பட்டர்லேயே நம்ம அதை லேசாக டோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அந்த பட்டர்லேயே அது கொஞ்சம் டோஸ்ட் ஆகும், கொஞ்சம் கலரும் மாறும். அதுக்கு இடையில் நம்ம கார்லிக் பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் லேசாக தூவி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையும். பட்ரு நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அது ஆறட்டும். தனியாக எடுத்து வச்சுடுவோம். இது கிடைக்கல நம்ம ஒரு 2 முட்டை எடுத்துக்குவோம். ஆக்சுவலி 3 முட்டை, இப்போதைக்கு நம்ம 2 முட்டை ஊற்றிக்குவோம். ஸோ 2 முட்டை போட்டுட்டு பிளாக் பெப்பர், உப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அடித்த பிற்பாடு மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து ஸோ இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ பிரெட் ஆறின பிற்பாடு தான் வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்த ஏக்கோடு நல்லா கோட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து முட்டை பத்தலை, பிகாஸ் அந்த லிக்விட் வந்து பத்தாதனால நான் இன்னொரு ஏக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் வந்து 3 ஏக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பிரெட் ஸ்லைஸ் பிரெட்க்கு 3 ஏக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அனல் லைஸாக சூடாக வச்சுங்க. பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் பேனில். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்ந்த பிரெட்டில் வந்து கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதில் போடுவோம், பேனில் போடுவோம். பேனில் வந்து சர்க்கிளாக போடணும். நீங்கள் பீஸா எப்படி சர்க்கிளாக இருக்குமோ அதுமாதிரி நம்ம சர்க்கிளான வடிவத்தில் இது வைக்கணும். அதனால் எல்லாத்துலேயும் சின்ன கரண்டியில் அப்படி அமுத்தி பறந்து விடுங்க. ஒருத்தெல்லாம் அப்படியே ஒன்றா ஒரு சர்க்கிளாக ஆக்கி விடுங்க. அது மாதிரி ஸோ நல்லா ஒரு வடிவமாக வந்துடுச்சு, சர்க்கிளாக வந்துடுச்சு. இப்போ நம்ம 3 போட்டுக்கலாம். 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில சாஸ் வந்து ஆட் பண்ணோம். அதாவது டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அது மேலே அப்படியே பூசி விடுவோம். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ சாஸ் வந்து இது மாதிரி எல்லா இடத்துலையும் பறந்த மாதிரி பூசி விட்டுருவோம். ஸோ நல்லா அழகாக பறந்துடுச்சு. சீஸ், மொசரல்லா சீஸ் தூவி விட்டுக்குவோம். ஸோ எல்லா இடத்துலையும் மொசரல்லா சீஸ் போடுற மாதிரி அழகாக தூவி விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி பழம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக ரவுண்டாக கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி விட்டுட்டு சுற்றி வச்சு விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடிப்போம். அந்த சூட்டில் என்ன செய்யும், மொசரல்லா சீஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டிலே கீழே முட்டையும் வந்துடும், மொசரல்லா சீஸும் நல்லா அழகாக கரைஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் பீஸா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. Bye.